வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கல்கண்டில ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல்கண்டி மோட் அப்படிங்கிற இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டாப் டூ பாட்டம் சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. முதல்ல நம்ம இந்த படத்தோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதில் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பில்டு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்காக அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாத மாதிரி நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கல்கண்டி அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ எஸ்பி கிடையாது, டைப் சி போர்டு தான். ஸோ சார்ஜ் போடும்போது நைட் டைம்லாம் சார்ஜ் போடும்போது நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். மைக்ரோ எஸ்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் ஆன் பண்ணி பார்த்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்கனால சார்ஜரை நீங்கள் எப்படி மாட்டினாலும் ஈஸியாக மாட்டிடலாம், எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸோட மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. உங்கள் பெருவிரல வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த டைட்னஸ் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட உள்ளே பார்த்தீங்கன்னா 2 அழகாக குட்டியான இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்டெம்ப்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் காதில் மாட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியவே தெரியாது. அவ்வளோ குட்டியாக நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முன்னாடி சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆங்கிள்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வருது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் டைப் கொடுத்தா எல்லா விதமான காதிலும் ஈஸியாக செட் ஆகும். சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் வாங்கி மாட்டுறது தான். உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்க போதும். உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழவே விழாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் காதிலே உட்காந்துக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க. டச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஸ்கல்கண்டிங்கிற அவங்களோட சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான். டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான பேடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே போதும், இந்த இயர்பட்ஸ் வந்து சென்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த டச் கண்ட்ரோல் மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பாட்டை மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஈக்குவலைசர் மோடு எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் வந்தீங்கன்னா ஐஃபோன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு 2 ஃபோனுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இந்த இயர்பட்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங்கை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 34 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளே பேக் டைம் இருக்கும். அதாவது 34 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸில் வந்து இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். ஸோ நீங்கள் 7 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். நீங்கள் 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற 2 விதமான கேஜெட்டில் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு லேப்டாப்லேயும் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் இல்லைனா டேப்லெட்டு அந்த மாதிரி ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற 2 டிவைஸில் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அட் அ டைமில். அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து ஸ்கல்கண்டின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண தேவையே இல்லை. எல்லாமே நீங்கள் மொபைல் மூலமாகவே பாட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வால்யூம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈக்குவலைசர் மூலமாக எதுனாலும் சவுண்டு குவாலிட்டி எதுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாகவே. நீங்கள் இயர்பட்ஸ் வந்து டச் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் இந்த இயர்பட்ஸ் புதுசாகும்போது டப்பாக்குள்ளே நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 வகையான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூட கொடுப்பாங்க. அப்புறம் டைப் சி கேபிளும் கூட கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.